இன்னைக்கு இந்தியன் அவுட்ஃபிட் ரெடியா நிஷாமா சே ஹலோ நானும் நிஷாமா ஒரே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவே வராது அழகா இருக்க கடல் இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன சார் இன்னொரு மக்களை கஷ்டப்படு காய்ஸ் இப்படி ஒரு அட்டகாசமான வியூவை பார்க்கத்தான் இவ்வளவு தூரம் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லை அப்ப செம்ம சந்தோஷமா இருக்கு இது குளிக்கத்தான் போறோம் நாங்க குளிக்கத்தான் போறோம் அழகான பீச்ல குளிக்காம போனா எப்படி பெஸ்ட் பீச் இந்த குளிச்சதுலயே வரைக்கும் பெஸ்ட் பீச் ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் ஸ்பெயின் சீரீஸ் நாங்கள் இன்றைக்கு வந்து பீச் குளிக்க போகிறோம் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போகிறோம் அங்கே வந்து போய் ஒரு நல்ல அனுபவம் எல்லாம் டிக்டாக்ல பார்த்து நாங்கள் பழமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி குடிக்கணும் பீச் குளிக்க ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் என்ன ஷர்ட்ஸ் அங்கே போயிட்டு இப்போதான் ஒலிம்பியெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்தோம் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு 1.5 hours கிட்ட டிரைவ் பண்ணி போகணும் அந்த பீச்சுக்கு போகிற வழியில் 2-3 ஸ்டாப்பில் நிப்பாட்டி சும்மா பார்த்துட்டு சீன்ஸ் பார்த்துட்டு அப்படியே போகிற ஐடியாவில் இருக்கிறோம் ஸோ வாங்க போகலாம் நிஷாமா இங்கே ரெடி ஆகிட்டா அவன் அந்த அவுட்ஃபிட் தான் இன்றைக்கு இந்தியன் அவுட்ஃபிட் ரெடியா நிஷாமா சே ஹலோ நிஷாமா சே ஹலோ ஒரே உடுப்பு மாதிரி யா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நானும் நிஷ்ணாமாவும் ஒரே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு நிஷ்ணாமாவும் அப்பாச்சியும் ஒரே மாதிரி இடுப்பு ஸோ காய்ஸ் வாங்க போகலாம் அப்படியே போயிட்டு பாருங்க நாங்கள் போகிற இடமும் காட்டுறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கடை குளிக்க போயிட்டு வீடியோ எடுக்கிறோம் என் ஒய்ஃப்க்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்துனாங்க அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவா கொஞ்சம் நேரத்தில் ஸோ வாங்க போகலாம் நாங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் गाइस இந்த மனுஷன் ஒன்று கண்டுபிடிச்சது நான் தான் எல்லாமே கண்டுபிடிக்கிறேன் கரும்பு गाइस கரும்பு மரம் நிக்குது இதுல வேற லெவலா இது கரும்பு தானே பேபி எனக்கு தெரிஞ்ச கரும்பு தான் வேற லெவலா கரும்பு இல்லைன்னா மன்னிச்சுக்கணும் நாங்க வேணா போய் முறிச்சோன்னு போவோம் சின்ன துண்ணன் முறிச்சிட்டு போயிட்டு அப்படியே பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பார்த்தா ஓகே கண்டுபிடிச்சோம் ஆனா அதே கரும்புன்னு டேஸ்ட்ல ஏதாச்சும் விஷமா இருந்தா அடுத்த வீடியோ உங்களுக்கு வராது இந்த வீடியோவே வராது ஓகே गाइस கார் வந்துட்டோம் கார்ல எல்லாம் ஏத்தி எல்லாம் செட் பண்ணிட்டு வழிகிட போறோம் 2 hours drive போய் எல்லாம் பார்த்து வியூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே गाइस ஓகே गाइस நாங்க ரெடி ஆயிட்டோம் ஜூஸ் எல்லாம் வாங்கி இருக்கோம் நான் மட்டும் உடுப்பு மாதிரி வேணும் இந்த ஜூஸ் குடிச்சோமா இங்க வாங்க எனக்கு இது வந்து பைனாப்பிள் ஜூஸ் பைனாப்பிள் ஃப்ளேவர் உள்ள ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ்ல பைனாப்பிள் ஃப்ளேவர் உள்ள ஜூஸ் இந்த வைஃபுக்கு என்ன அண்ட் வீணாமா எனக்கு மங்குஸ்தான் ஃப்ளேவர் Cheers, sir. Cheers. Cheers. And bombias. Punch, lekker? Guys, full அந்த இதா செம்ம ஊத்தியா வச்சுக்காங்க guys. என்னது? அதேகா. ரியல் மங்குஸ்தா ஃப்ளேவர் வருது ரியல் மங்குஸ்தான் ஃப்ளேவர் வருது गाइस நல்லா இருக்கு இந்த வெயிலுக்கு குடிக்க அவ்வளோ ரிஃப்ரெஷ்ஷா இருக்கு இன்னும் குடியே இல்ல தனக்கு தரட்டான் பின்னுக்கு குடிச்சோன்னு இருக்கு அவ ஓகே गाइस வாங்க போலாம் ஓகே गाइस நாங்கள் வந்து அங்கே முதல் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் ஸோ அப்படியே போகிறோம் இந்த வியூ பார்க்க போய் ஒரு 5-10 minutes இங்கே நின்றுட்டு போயிடுவோம் இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும் என்ன சத்தம் கேட்க தெரியாத கீச்சிடுவாங்க மாதிரி கற்றுது அவன் நல்லா இருக்கு இதுதான் அந்த வியூஸ் ஒரு காடு மாதிரி இதெல்லாம் ப்ரோஸ்டட் ஏரியா அதுக்குள்ளே போகலாம் அதான் அப்போ இங்கே போகலாம் இதுக்குள்ள நாங்கள் போய் அந்த இது பார்க்கலாம் ஸோ அதான் வாக்கிங் போகிறோம் போய் பார்ப்போம் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே நாங்கள் மட்டும்
ஸோ நடந்து போய் கொண்டிருக்கிறோம். பிள்ளை நித்துறாவா. ஸோ போகிறோம். வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. ஒரு லைட் ஹவுஸ் வந்து பார்க்க வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் நினைக்கிறோம். நாங்கள் கடல் இப்படி எஞ்ச இதில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இதாங்க அந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க. ஜலசமா ஒரு மாதிரி அந்த பத்தையால் மாதிரி இருக்கு. அப்போ செம்ம வெக்கையாக இருக்கு. வெக்கையான வெக்க போரில் விழுங்க சரியான வெக்கையாக இருக்கு. நடந்து போய் சும்மா அதை பார்த்துட்டு அந்த கடல் அப்படியே இதுக்கு அப்படியே அங்கே பின்னால் அப்படியே பார்க்க ஃபுல்லாக கடலில் இருக்கு. வேரில் நல்லா இருக்கு பார்க்க. ஸோ அப்படியே போய் பார்த்துட்டு சும்மா பார்க்கலாம். அப்போ இந்த டைம் தான் சரியில்லை. வா அப்போ கைஸ் ஒரு சேடான விஷயம் என்னென்னா இந்த கடலை இப்போ பார்க்குற எவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ இதே நாளில் பார்த்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வடிவாக இருக்குன்னு ரசிக்கிறோம். இதே கடல் இன்னொரு பக்கம் சைட்டில் இன்னைக்கு பிலிப்பைன்ஸில் சுனாமி அது இதுன்னு சொல்லி நடக்கும்னு சொல்லி அந்த அந்நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்குது. ஒரு அழகாக இருக்க கடல் இந்த பக்கம், அந்த பக்கம் என்ன சார் இன்னொரு மக்களை கஷ்டப்படுத்து. அப்படி தான் மனசார் சார். ஒரு ஆக்களுக்கு நல்ல ஆக்களா இருப்பினோம், இன்னொரு ஆக்களுக்கு கஷ்டப்படுத்தணும். இதால போய் அந்த அதுல எட்ஜில் நின்று பார்க்கலாம். இதில் போய் பிள்ளையோட போகிறது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இதான் அந்த இது. நான் உனக்கு பார்த்துட்டா டக்குன்னு ஏன் ஓட வர்றீங்களா? வண்டியில் தாண்டிட்டு போயிடலாம். அது டக்குன்னு போய் பார்த்துட்டாட்டா. இல்லைண்ணா இது வந்து அவ்வளோ கல் முள்ளாக இருக்குது கேஸ். ஸோ வைஃபை பிள்ளைய அதில் விட்டுட்டு நான் போய் பார்த்துட்டு வரோம்ட்டு வர்றேன். அப்படியே போவோம். போயிட்டு என்னால் இதில் இருக்க பிள்ளைய வண்டியில் தள்ளி கொண்டு வர்றது. இதில் நான் நினைக்கிறேன் இதில் போய் நின்று அந்த எட்ஜ் இதில் நின்று பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒய்ஃபும் பிள்ளை மாதிரி நிற்க. ஸோ இதான் அந்த லைட் ஹவுஸ். ஸோ வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ப்ரொஹிபிட்டட் நான் பாதைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் பார்ப்போம் இப்போ எப்படி இருக்கு. கல்லு முள்ளு மாமா கவனமாக நடக்கணும். நான் வர ஷூ போட இல்லைன்னைக்கு செருப்போட வந்துட்டேன் அவன். ஓகே கைஸ் போய் பார்ப்போம். அப்போ வேறு லெவலில் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் வியூவா. தெரியுதா என்ன மாதிரி இருக்குன்ட்டு. சின்ன சின்ன 10 நாளைக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மாமா நடக்கவே கஷ்டமா இருக்கு. இந்த லைட் ஹவுஸ் ஏரியாவுக்கு இது மாதிரி ஒரு மதில் மாதிரி கட்டிருக்கீங்கன்னா அதனால போய் பார்ப்போம். பார்க்க தானே வேணும். அழகா ரசிக்கத்தானே கிட்ட அப்போ டேஞ்சரானால எனக்கு உயரமுண்டா வர பயம். வைஃபும் பிள்ளை அவங்க தான் நிற்கினா அதுக்கு ஓகே பயம் இல்லை தானே. நான் தான் நடந்து போய் கொண்டிருக்கேன். அப்போ செஞ்சாலும் ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு காய்ஸ். நம்ம அந்த வியூ அங்கே இவ்வளோ தூரம் இந்த கரடுமுறையான பாதையில் பார்க்கறதுக்காக வந்தது இதை பார்க்கத்தான். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓ மை காட் காய்ஸ். இந்த லைட் ஹவுஸோட அப்படியே பார்க்க என்ன ஃப்ரேம் காய்ஸ். எப்படி பார்த்தீங்களா? அப்போ நான் கிட்ட போய் பார்க்க மாட்டேன், வேணா கேமரா வேணா விட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் போய் பார்த்துறேன் காய்ஸ். செம்ம காற்றடிக்குது. பார்ப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு ஒய்ஃபை விடுவோம். ஒய்ஃப் அவள் வந்து பார்க்கட்டும். ரொம்ப நல்ல ஆளாக வட்டில் இருக்கு. அப்போ கவனமாக இருக்கணும் காய்ஸ். பொடியோட இல்லாமல் இருக்க குடிச்சிட்டு இல்லாமல் இருந்தால் கிருத்துற வேலையில் பார்க்க தோணும். அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அவள் போய் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். வேறு லெவலில் இருக்குது. சொன்ன மாதிரி காய்ச்சி இந்த கடலை இப்படி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இந்த ஒரு பக்கத்தில் இப்படி இருக்குது.
அப்போ இன்னொரு பக்கத்தில் இன்றைக்கு பிலிப்பைன்ஸில் அவ்வளோ கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்குது கடல். என்ன சொல்கிறது, சார் ஒவ்வொரு சைட்டில் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. ஒரு பக்கம் என்னடா இயற்கை கொள்ளுது மக்களை, ஒரு பக்கம்னா மனுஷன் கொள்றான். ஏன் வாழ்க்கை என்ன செய்கிறது. நீங்கள் இந்த வைஃப் நிற்கிறாங்கல்ல, ஸோ அவள் போய் பார்த்துட்டு வரட்டும். சர்ச் போய் பார்த்துட்டு வா. வேறு லெவலில் இருக்குது சர்ச். நல்லா இருக்கு. கவனம், நடக்க கஷ்டமாக இருக்குது பேபி இந்த கல்லில். அப்போ கவனமாக போயிட்டு வா. போய் பார்த்துட்டு வா. எப்படி இருக்குது அங்கால பாக்க அந்த கட் அந்த வெட்டின மாதிரி கீழே பார்த்து பயமா இருக்கு. வேர்ல உள்ள எப்படிடா வா போ போமா. அப்ப என்ன ஒரு கவலை, போட்டோ எடுக்கிறேன். அதுல இருந்து எடுக்கல, செல்ஃபியுமே எடுக்கிறேன். நீங்க சரி வாங்க, நாங்கள் சேர்ந்து இல்லை தானே எடுக்கிறேன். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் நின்றுட்டோம். நீ அடுத்த ஸ்டாப்புக்கு போவோம்மா. உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? சரியான ஒர்க்கா. தண்ணி கொண்டு வந்து தண்ணியில் நிறைய குடிச்சு தானே சரி. அப்போ ரோட்டுண்டா பள்ளம் புட்டியாக இருக்கு. ஓகே காய்ஸ், அந்த வியூஸுக்கு நல்ல வியூ. அப்போ நல்ல காலை முட்டிய அப்புறம் வரணும். வேறு லெவலில் இருக்கும். இல்லாட்டிக்கு சன்செட் பார்க்க வரணும், செம்மையாக இருக்கும். இப்போ எங்களுக்கு அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. ஸோ வாங்க போவோம். அப்படியே வலிக்கிடும் போயிட்டு வாங்க கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த ஸ்டாப்புக்கு போவோம். அடுத்த ஸ்டாப்பும் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் தான். இப்போ பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் பீச் குளிக்கிற இடத்துக்கு போவோம். ரெண்டு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே வாங்க guys. காய்ஸ் அப்படியே சில்லுன்னு காற்று அடிக்குது காய்ஸ். வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் கதைக்குள்ள விளங்குறதோ தெரியாது, அப்படி காற்று அடிக்குது. அப்போ இந்த வியூவை பற்றி சொல்ல வார்த்தை இல்லை. பாருங்க காய்ஸ். காய்ஸ் இப்படி ஒரு அட்டகாசமான வியூவை பார்க்கத்தான் இவ்வளவு தூரம் வந்து நாங்கள் இங்க பாருங்க எப்படி இருக்குட்டு. உண்மையா சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ செம்மையா இருக்கு. இது ஒரு பே உண்டு, அப்படி கடல் அங்கால இருக்குது. ஸோ அப்படியே இருந்து அங்கிருந்து அந்த ஒரு கேப்புக்குள்ள அப்படியே மலை இந்த அரிச்சி தாண்டி அப்படியே உள்ள வந்துருக்குது. ஸோ இது ஒரு போட் மாதிரி பாவிக்கணும் நம்ம. அப்போ அப்படி கண்ணு அப்படி கிறிஸ்டல் அந்த வாட்டர் அந்த ஸ்கை ப்ளூ கலர்ல அவ்வளோ அற்புதமா இருக்கு. நீங்களே பாருங்க. காய்ஸ் என் லைஃப்பில் நான் இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு லஞ்ச் சாப்பிட்ருக்கணும் தெரியாது. அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லாட்டிக்கும் நான் இங்கே இருந்து சாப்பிட்றத நினச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு டேஸ்ட் இல்லாட்டிக்கும் நான் இருந்து சாப்பிடுவேன், அவ்வளோ செம்மையாக இருக்கும். ஏன் இப்படி புழுறன்னு நிற்காதீங்க, புழுறன்னு சொல்ல இதை பார்க்காதீங்க. பாருங்க இப்படி இருந்து லஞ்ச் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்கு பாருங்க. My God, best lunch ever. Best view order. Best wife and best daughter. My God, guys. Guys, பிள்ளைக்கு ஸ்பெகட்டி சொன்னாங்க. வாங்க எவ்வளோ ஸ்பெகட்டி வந்துருக்கு பாங்க. சாப்பிட்ற வாடி வந்துடும் எடுத்து நடக்குது. சீஸ் வந்துருக்கு, சீஸ் கொண்டு வச்சிருக்கேன். ஸோ இருந்து சாப்பிட்றாவா இந்த இப்படி மோஸ்ட் சீனிக் வியூவோட இருந்து சாப்பிட்றான். என்ன சார் அப்படி போறோம். அவாக்கு தான் ஃபர்ஸ்ட் லாக், அவாக்கு லாக் கிடைச்சிட்டு அவ சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு வியூல இருந்து சாப்பிட்றா. அவாக்கு இந்த வியூ இருந்துட்டா இப்ப அவாக்கு இதுக்குள்ள கொண்டே விழுத்தோணுமா, அவா அதுதான் மெயின். இது நிஷ்டாமா லேக்கா எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் சாப்பிட போறீங்க. நிஷ்டாமா நல்லா இருக்கா? அவாக்கு நூடுல்ஸ் இருந்தா காணுங்க பாருங்க அவளோட ரியாக்ஷனா. இது வந்து லம் கட்லட் பொமஸ் இதோட வந்திருக்கு. நிஷ்டாமாக்கு பொமஸ் கொடுப்போம். நிஷ்டாமா பான் வந்திருக்கீங்கன்னா
ஸோ இதான் என் ஒய்ஃபோட பண்ணது இறால். அவருக்கு இறால் வந்து ஃபேவரட். ஸோ இப்படியா ஒரு சீனிக்கான வியூவில் இருந்து நாங்களும் எங்களோட லஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி ஒரு வியூவில் இருந்து என்ன சாப்பிட போகிறோம்? இப்படி ஒரு சாப்பாடு நிஷ்டமும் இங்கே இருக்குதா எங்கிட்ட சந்தோஷம் அது இருக்குதா. இப்படி இருந்து சாப்பிட போறேங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னு தெரியல, சாப்பாடு டேஸ்ட் பண்ணவே இல்லை. அப்ப செம்ம சந்தோஷமா இருக்கு. ஏன்னு தெரியும் அது இந்த வியூவுக்கும் பார்க்க நல்லா இருக்கு. இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் என்ன டேஸ்டா இருக்கோ இல்லையோ தெரியல. அப்ப நான் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாள் வந்து பெஸ்ட் நாளா இருக்கு எனக்கு. இவ்வளவு நாள் இந்த நாள்ல இந்த நாள் வேற லெவல் ஹாப்பியா இருக்கு. ஓகே கைஸ், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். கைஸ் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கைஸ். என்ன பிள்ளை நானும் ஆர்டர் பண்ண சாப்பாடு சாப்பிட்டு இருக்குது கேஸ். இங்க பாருங்க, சப் ஸ்டிக்ஸ் சாப்பிட்டு இருக்குதா இருக்கு. அவருக்கு பிடிச்சிருக்கு. இஷ்டமா வீட்டை போய் அப்பா செஞ்சு தரேன் பிள்ளைக்கு. இல்ல அது நடிக்கிறா கேஸ். இது எதுக்கு நடிப்பா? அந்த கோணாலத்தோட நம்மள ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அது வேணும்ன்றதுக்காக. இங்க பாத்தீங்கன்னா அதோட ஃபிஷிங் போட் ஒன்று வருது. ஃபிஷிங் போயிட்டு இந்த ஹார்பரில் வந்து தான் வரலாம். ஸோ இங்கேயும் அந்த இந்தியாவில் அந்த ரோலர் படகுகளில் ஃபிஷிங் செய்கிற மாதிரி தான் இங்கேயும் ஃபிஷிங் செய்கிற வீல் போல இருக்கு. அப்போ இங்கே படகு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ அந்த மீன் பிடிக்கிற முறை வந்து அங்கத்திய முறையாக தான் இருக்குது. பார்க்க தெரியுது. இப்படி தான் நாங்கள் பிடிக்கிறது இந்தியாவில். காய்ஸ் அடுத்த ஷிப்பிங் போட் வருது காய்ஸ். இது ரெண்டாவது ஷிப்பிங் போயிட்டு வரீங்க. அப்போ நிறைய பேர்லாம் மேல் செய்யல, ஒரு 2-3 பேர் தான் அதில் போயிட்டு வரீங்க. இப்போ நான் நினைக்கிறேன் டெய்லி போயிட்டு வரீங்க நினைக்கிறேன். காய்ஸ் ஒரு அட்டகாசமான வியூவில் இருந்து ஒரு அட்டகாசமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு விஷமா சாப்பிட்டா வடியா சாப்பிட்டு காய்ஸ் இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அடுத்த ஸ்டாப் அதான் லாஸ்ட் ஸ்டாப். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் கடை குளிக்கிறது தான் ஸ்டார்டிங்கில் பிளானாக இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த பிளான் மாறிட்டுது. தெரியல 5 மணி ஆயிட்டுது. நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படியா டைம் ஆயிட்டு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூட டைம் ஆயிட்டுது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்க கிளைமேட் இதை பற்றி என்னென்ன கொஞ்சம் காத்தா இருக்கு. அப்படியே கொஞ்சம் லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்கு. ஸோ தெரியல. அப்படியே போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அங்கே இருக்க சும்மா லைட்டாக சும்மா சுற்றி பார்த்துட்டு குளிக்கலும்னா குளிப்போம். இல்லாடிக்கு நாங்கள் அப்படியே நேராக டிரெக்டாக ரூமுக்கு போக போகிறோம். தூக்கட்டாம. ஓகே காய்ஸ், இந்த அட்டகாசமான வியூல இருந்து பாய். அடுத்த ஸ்டாப்ல சந்திப்போம் காய்ஸ். ஓகே நாங்கள் அடுத்த ஸ்டாப்புக்கு ஃபைனல் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் கைஸ். அவ இந்த சிட்டியை இந்த இடமே வேறு லெவலில் இருக்கு. ஏன்னா கிரீஸ் ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபி இடம் இருக்குல்ல, அது மாதிரியே இருக்கு. எல்லா பில்டிங்கும் ஒயிட் கலர்ல இதாகி செம்மையா இருக்கு. அந்த கக்டூஸ் மரம் பெரிய மரம் மாதிரி இங்கிருந்து பார்த்தா வியூ தெரியும் நினைக்கிறேன். இதாங்க அந்த இடம், அந்த பே போகிற இடம் ரொம்ப செம்மையாக இருக்கு. வேறு லெவலுக்கு அந்த இதே நல்லா இருக்கு. அந்த வைபே செம்மையாக இருக்கு காய்ஸ். அந்த இடம் இது அடுத்த ஸ்பாட். இன்னைக்கு நான் பிளான் பண்ணுங்க இடம் எல்லாம் நான் பிளான் பண்ணேன். இவ்வளோ நாளாக இவள் பிளான் பண்ணுவாள். அப்போ இன்னைக்கு நான் பிளான் பண்ணலாம். சும்மா வேறு லெவலோட கூப்பிட்டு என்னது ஒத்துக்கொள்ளணும். இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இது குளிக்கத்தான் போறோம். நாங்க குளிக்கத்தான் போறோம். கிருஷ்ணம்மா கலை குளிப்போமா? ஓ அவாக்கு தண்ணியை கட்டணும் புழு ஆயிட்டா காய்ஸ். ஓகே காய்ஸ், எங்களோட ஃபைனல் ஸ்டாப். அப்போ சொன்ன மாதிரி வந்துட்டோம். என்ன வியூண்டா இந்த வியூ எல்லா இடத்தையும் வியூ சொல்றான். வேற லெவலில் இருக்க சொல்றான். நீங்க என்ன ஆகும் நீங்களே பாருங்க. இங்க பாருங்க. ஓ செம்ம அவ்வளோ அழகா இருக்கு கைஸ். என்ன சொல்றது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் இடத்துக்கு வர்றோம்னா இன்னைக்கு நான் பிளான் பண்ணாது. ஒத்துக்கொள்றியா? ஒத்துக்கொள்ளணும். அவ்வளோ செம்மையா இருக்கு கைஸ். நான் போய் குளிக்க போறேன். குளிக்காம இருக்கல, அதனால நான் குளிக்க போறேன்.
காய்ஸ் நான் என்ன ஆசை விடையில காய்ஸ். ஸோ இந்த இவ்வளோ ஒரு அழகான பீச்சில் குளிக்காமல் போனால் எப்படி? குளிர்றது தான் ஒருக்கா. இனி குளிராது கேஸ், இனி குளிராது. ஒருக்கா குளிச்சாச்சு. ஸோ ஒருக்கா வாங்க இந்த கடலில் கொஞ்சம் தூரம் போயிட்டு பாவம் நல்லா அழகாக இருக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு பாவமா வரீங்களா பாபா? கிளியரா செம்மையா இருக்கு கேஸ். வாய்ஸ் அங்கே அங்கே இருக்கேன். இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து கவலையெல்லாம் வாங்கிட்டு தருன்னு பார்த்தாங்க. அவள் இங்கே வந்த இடத்துல பக்கத்தில் கடையில் ஒன்றும் இல்லை. ஸோ நான் மட்டும் இதுக்குள்ள குளிக்க முடியாது. போயிட்டு இந்த இடத்துல இருக்கிற பீச்சில் போயிட்டு பயப்பட இருக்கோம். பஸ் இங்கே எப்படி செம்மையாக இருக்குது. ஊரில் கடலில் குளிச்சு அப்போ இந்த கடல் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இடத்த கிட்டேயே செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த வியூவை எப்படி இருக்கு. I really enjoy it guys. Okay guys, நான் போய் கேமரா கொடுத்துட்டு வந்துட்டு பிள்ளையோட போய் பிள்ளைய கூட்டு வந்து விளையாட போகிறேன். அது செம்ம ஃபீலாக இருக்குது guys. இந்த அட்டகாசமான காலாடியோ பீச், பெஸ்ட் பீச் இந்த வேர்ல்ட். நான் குளித்ததுலேயே வரைக்கும் குளித்ததுல பெஸ்ட் பீச், சொல்லவே வார்த்தை இல்லை. செம்மையாக இருக்கு guys. ஓகே guys, ஹாப் கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஓகே guys, நாங்கள் வந்து குளிச்சு முடிச்சாச்சு. ஆசை விடையில என்ன குளிர் தான், தண்ணி சரியான குளிர். அதான் நம்ம ஒய்ஃப் இறங்கல. ஸோ பிள்ளை இறங்கினவா. ஒய்ஃப் வந்து ஒரு கதம் வந்து கடலில் குளிச்சது, நானும் 2 தரம் குளிச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து கடல் குளிக்கிறது ஸ்விம்மிங் பூல் குளிக்கிறது மட்டும்தான் நாளைக்கு பிளான். ஒரு இடம் போகிற பிளான் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் இப்போ வீட்டை போயிட்டு சாப்பாடு தவாவை ஃப்ளாட் ஆக்கிட்டு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். ஃப்ளாட் ஆக்கிட்டு தான் தவாவை நித்திரை ஆக்கிட்டு போகணும். நேற்று அப்படி தான் போனாங்க ஈவினிங். நாங்கள் வீட்டு இருக்கல. அப்போ அது நல்ல ஐடியா. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகிட்டு. ஸோ அப்போ போயிட்டு நாங்கள் சாப்பாடு வாங்கி தண்டிட்டு கண்டினியூ பண்ணுறோம் வீடியோவை. அப்படியே வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், ஓகே ஷார்ட்ஸ். ஓகே என்ன பார்க்கலாம். என்ன நீங்கள் வேற போட்டு இந்த குளிக்கல என்று போய் சொல்றீங்களா? நானே போய் சொல்றேன். நானே கவலையில இருக்கேன். குளிக்க வச்சுட்டாங்க. பிள்ளை வந்து அவ தூக்கிட்டான் சொல்லி தண்டி. இப்போ சரி என்ன சரி அவ தூக்கினது ஒன்றும் செய்யலாது கைஸ். சரி என்ன செய்யறது, நினைச்சிட்டா. ஸோ அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா. செம்மையா இருக்கு. வேற லெவல் கிரீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஹோட்டல்ஸ் எல்லாம் வெள்ளை கலர் ஒயிட் கலர்ல இருக்கு. எங்க வீடியோல நாங்க கூட்டத்தரம் வேற லெவல் சொல்றோம். உண்மையாவே ஆனா அது வேற லெவல் தான் இருக்குது. அதெல்லாம் சொல்றோம். சும்மா ஓவர் எக்ஸாஜரேட் பண்றோம்னு நினைக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்க. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு பாருங்க. அவன் செட்டில் ஆயிட்டா. ஃபுல் அழுபடிக்கிறா. தண்ணியில விட்டாம மண்ணில் விட்டாம அவளுக்கு குளிருது தண்ணி. என்ன செய்யறது, நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஓகே கேஸ், வாங்க பாவோம். இப்போ நான் வந்து இப்போ வெளிக்கிட போகிறோம். வெளிக்கிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வாங்க பார்ப்போம். ஹாய் காய்ஸ், வீட்டை போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ டைம் என்ன 11 மணி ஆகிட்டு ஸ்டமாக்கு சாப்பாடு கொடுத்து நித்திரை ஆக்கிட்டு ஸோ அப்படியே அந்த பீச் இந்த ரோட்டில் வந்து அப்படியே வாக் போயிட்டு அப்படியே சாப்பிட போகிறோம். டின்னர் இப்போ தான் சாப்பிட போகிறோம். 11 மணிக்கு லேட் ஆகிட்டு. ஸோ இந்த எபிசோட் வந்து இந்த பெயிண்ட் சீரிஸ் வந்து இந்த வீடியோட முடிஞ்சிடும். வாங்க போய் சாப்பிட்டு என்ன சாப்பிடணும்னு பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்சிடும். சாப்பிட்டு வந்துட்டு கதைக்கணும், கொஞ்சம் காய்ச்சிட்டு வீடியோ முடிப்போம். ஓகே காய்ஸ், வாங்க போய் சாப்பிடுவோம். தெரியுதா அந்த லைட்? இந்த லைட் வந்து ஃப்ளைட் இருக்குது. இங்கே ஃப்ளைட் ஒரு ரங்கிறது மாதிரி தான் இருக்குது. பக்கத்துலேயே 5 minutes வாக்கிங்கில் ஏர்போர்ட் இருக்கபடியா அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த வைஃப் தான் இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் செலக்ட் பண்ணுவோம். இன்றைக்கு ஃபுல்லாக 4 எந்த செலெக்ஷன். ஸோ சூப்பராக இருந்தது.
அவ Restaurant நான் செலக்ட் பண்ண மாட்டேன், நீங்களா select ரெஸ்டாரண்ட் அவ தான் செலக்ட் பண்ண போறா. நான் பாப்போம், பதறாத, அவ தான் செலக்ட் பண்ண போறா. ஸோ வாங்க போய் பார்ப்போம். காய்ஸ் அந்த மனசு எப்பயுமே செலக்ட் பண்ணுறதெல்லாம் சுதப்பலாவே இருக்கு காய்ஸ். வேறு லொக்கேஷன் வந்துருங்க. என்ன செஞ்ச நீ? ஒண்ணுமே செய்யல, 1:30க்கு போட்டுறேன்னு இருந்தது, வந்து பார்க்க க்ளோஸ். வேற கடையில் வந்துருக்கு காய்ஸ். சாப்பாடு சொல்லிட்டோம். ஸோ வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வந்துடும்னா சாப்பாடு காட்டிட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். அதான் வேற எதுவும் சொல்லணுமா நீங்கள்? ஸ்பெயின் ட்ரிப் முடிய போகுது, சோகமாக இருக்குது. நாளைக்கு நாங்கள் அப்படியே காரை கொண்டு விடணும் கைஸ். காரை கொண்டு விட்டுட்டு காலையில் விட்டுட்டு ஸோ அப்படியே ஹோட்டலில் சில் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து சும்மா வாக்கிங் போயிட்டு பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிடும். அவன் உங்களுக்கு இனி வீடியோஸ் வராது, இதான் கடைசி வீடியோஸ். எவ்வளோ வீடியோவும் பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பீங்களான்னு நம்புகிறோம். 5-6 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போக்கா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணியிருந்தா தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணாதாக்க சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல வீடியோஸாக போட ட்ரை பண்ணுறோம். இப்போ தான் நான் புதுசு, ஸோ கொஞ்சம் சில நேரத்தில் சுதப்பல்கள் இருக்கும். ஸோ அது ஒன்றும் செய்யறாது, அதால சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பாடு வந்துட்டு கைஸ். இது பீஃப், அர்ஜென்டினியன் பீஃப் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த பிட்ஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். பீஃப் இப்படி இருக்கலாம் சாப்பிட்டெல்லாம் காட்டுறதுக்கெல்லாம் ஃபோன்லாம் வச்சு வீடியோ எடுக்கிறோம். காட்டணுமா? பிடிச்சி இப்படியே பிடிச்சி பீஃப் அப்படின்னு கொழுப்பா இருக்கு. மாற்றச்சி மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஆட்டுச்சு மாடு கேட்னா நான் ஆர்டர் பண்ணேன். ஓகே சாப்பிட்டு வரோம். சும்மா லைட்டாக சாப்பிட்றது நைட்டாக சாப்பாடு. ஸோ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். நான் வந்து காய்க்கிறோம், சாப்பிட்டு வரோம். காய்ஸ் நாங்கள் சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து சாப்பாடு பசங்க பிடிக்கல. அது மாதிரி சுத்தமாக பிடிக்கல. அதோட மரியாதையும் இல்லை. அது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் நாங்கள் வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட். ஸோ நாங்கள் இந்தியன் நாங்கள் எல்லோரும் வேலை செய்கிற இடமும் அப்படி மோசம்னு சொல்லல. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் முன்னுக்கு நேற்று முந்தினாலும் ஒரே இடத்துல சாப்பிட்டாங்க. அவையில் அவ்வளோ என்ன ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ நல்லபடியாக கதைச்செல்லாம் ரெஸ்பெக்ட் ஆக்குதுன்னார்கள். இதில் நாங்கள் போயிடுவோன்னா ஏதோ எங்களை இலக்கணமாக பார்க்குற மாதிரி பார்த்து தாண்டி நாங்கள் அவ்வளோத்துக்கு தான் போயிட்டோம். என்ன செய்யறது, போயிட்டோமேன்னுட்டு சரி ஓட கேட்க ஒரு மாதிரி இருந்தவையால் பேருந்து ஒரு மாதிரியான ஒரு மாதிரி நடத்தினோம். நக்கலை இந்த மாதிரி தாண்டினோம். அப்போ அதெல்லாமே தண்ணி கொண்டு காய்ஸ். சரி அவரவர் செய்கிறதுக்கு அவரவருக்கு. ஸோ எவ்வளோ நாளும் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ, ரொம்ப நன்றி கைஸ். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைம் கேட்க வீடியோ எடுத்து போடுவோம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சும்மா பார்த்து லைக் பண்ணுங்க. சும்மா பார்த்து லைக் பண்ணுங்க. எங்களோட சோஷியல் மீடியா இதில் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறோம், டிக்டாக் உங்களுக்கு இருக்காது நினைக்கிறேன். சிலங்கால வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் இருக்குது, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் இருக்காது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். எங்களை நிஷ்ணமாவும் அவாட்ட இருந்தும் பாய் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. அவன் நித்ரா போயிட்டா அவன் க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இன்ஸ்டால எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் விதுஷா அண்ட் துலக்ஷன் அண்ட் நிஷ்ணா. அவன் நித்ரா கொல்றா. ஸோ கைஸ் இந்த வியூவில் தான் ஆரம்பிச்சினாங்க. இந்த வியூலேயே முடிச்சுக்கொள்கிறோம். இந்த பீச் இது நாங்கள் இன்னொரு நாள் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் வேலையில் இருக்கா. ஸோ அந்த டைமில் வீடியோ எடுத்து தான் இல்லாது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நாளன்னைக்கு காலையில் வந்து எங்களோட இடத்துக்கு மறுபடியும் போயிடுவோம். அங்கே போயிட்டு குளிர் பிரதேசத்துக்கு போயிடுவோம். இங்கே வந்து நல்ல வெதரில் வாழ்ந்துட்டு அங்கே போய் குளிரில் வாழணும். ஸோ ஒன்றும் செய்யலாது, இதுதான் லைஃப். எனக்கு இன்னொரு 10 days லீவ் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிவிட்டு நன்றோம். ஓகே காய்ஸ், லவ் யூ ஆல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸோ மச். என்ன சார், பாய், தேங்க்யூ.